யார் ஒருத்தருக்கு குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவர் ஈது தொழுகும் திடலுக்கே வரவேணான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க. இந்த குர்பானியினுடைய அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால வலியுறுத்தப்பட்ட சுன்னா. இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்சா நம்ம ஒவ்வொரு குடும்பம் சார்பாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுக்கலாம். அப்படி இல்லாத சமயத்துல நம்ம கூட்டு குர்பானியில சேர்ந்து குர்பானியினுடைய அமலையும் நிறைவேற்றி அதற்கான நன்மையும் பெறலாம். அல் இஹ்சான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல கடந்த 3 வருஷமா கூட்டு குர்பானியை சிறப்பான முறையில செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க கிட்ட ஒரு ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1600 ரூபாய் மட்டும்தான். வெறும் 1600 ரூபாய்க்கு எப்படி சாத்தியமாகும்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள்ல பிராணிகளோட விலையும் அதை பராமரிக்கிற செலவும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இவங்கனால இதை சாத்தியப்படுத்த முடியுது. குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியை நல்ல முறையில தேர்ந்தெடுத்து அதை குர்பானி கொடுத்து அந்த குர்பானி கறியை ஒவ்வொரு ஏழை வீடுகளுக்காக சென்று டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்களும் இந்த கூட்டு குர்பானியில சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஈதுக்கு குறைவான நாட்களே இருக்கனால குர்பானி கொடுக்கணும்னு நியத்து இருக்கிறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களோட ஷேரை புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.